ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் அல்வா தான். ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஓரம் இருக்கிறது இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு வானிலை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ப்ரெட் ஸ்லைசஸையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரேடியெல்லாம் போட முடியாது. நீங்கள் 5 பீஸ் 6 பீஸ் அந்த மாதிரி உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும், டக்குன்னு கரிஞ்சிரும். பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது, ரொம்ப பிளாக்காக தெரியும். அல்வா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. இதே நம்ம தீஞ்ச ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். சாப்பிடும் போதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இதே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். கோல்டன் ப்ரௌன் கிடச்சின்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக இருக்குது. இதை என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டில் சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. சர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் 2 கப்பு சர்க்கரை, 2 கப்பு சர்க்கரைக்கு நான் 4 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 கப்பு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் அது வந்து ஒரு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கிற பதம் வரட்டும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்கட்டும். ஏன்னா அதுக்கு கம்பி பதம்லாம் தேவை கிடையாது. நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சிச்சின்னா போதும். அந்தளவுக்கு. அது கூட என்ன பண்ணுங்கள், நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாம் எடுத்து அதில் போட்டுடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அதில் எல்லாம் முங்கி வரணும். நல்லா அந்த அளவுக்கு நல்லா தாராளமாக இருக்கட்டும். இந்த 4 கப்பு தண்ணியிலே அது நல்லா முங்கி வந்துடும். நல்லா நீங்கள் கரண்டி விட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேம்லலாம் குக் பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் அது நல்லா அப்சர்வ் பண்ணி அந்த சுகர் சிரப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா வேகும். அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம், கீ ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் ஆட் பண்ணலான்னு நினச்சோம். இல்லை வேண்டாம், பால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு பால் இப்போ ஆட் பண்ண வேண்டாம், கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எனக்கு 1 ஸ்பூன் போதும். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எங்கள் வீட்டில் யாரும் அந்தளவுக்கு நெய் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் நெய் நல்லா தாராளமாக சாப்பிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நல்லா தாராளமாக ஒரு 3 ஸ்பூன் கூட நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. அது கூட கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட்டாக தான் பால் மிக்ஸ் பண்ணணும். நல்லா பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. சூப்பராக இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறம் ஒரு கப்பில் சர்வ் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.